வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உடைய சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் நாங்கள் பிரகாசம் அடைய கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் கர்த்தாவே இந்த 4வது வாரத்திலும் உடைய பிள்ளைகளை மூடி மறைத்து நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தாவே, இந்த கொடுங்கூர் பகுதியில் காணப்படக்கூடிய தேவ சபைகள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகட்டும். ஒவ்வொரு சபைகள் நடுவிலும் உடைய அக்னி எறிவதை காணட்டும் ஐயா. ஜனங்கள் மனம் திரும்பட்டும். கர்த்தாவே, விலையேறப்பட்ட எழுப்புதல் அக்னியானது தாப்பனே இந்த தேசத்தின் மத்தியிலே சென்னையிலிருந்து சேலைவாயில் பகுதியில் இருந்து ஊற்றப்பட கர்த்தாவே என்னை எங்களை தகுதிப்படுத்தி கர்த்தாவே நீர் நடத்தும்படியாக தாழ்த்துகிறேன். தேவ அன்பின் பூர்ண கிருபைகளுக்குள்ளாய் நம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. தேவ பிரசன்னத்தினாலும் கிருபையினால் நிறைந்திருக்க கர்த்தர் நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. குடிச்சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீ கலைத்து வாங்க. கிருபைகள் வெளிப்படுது. ஏற்று நல்ல பிதா. ஆமாம், ஏற்று நாமம் நாவுக்கு சுகிர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம்.
அவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆலயம் மகிமையின் ஆலயமே, ஆமயவாலயம் தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம், இயேசுவின் இரத்தத்தால் பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம். நாம் தேவ பிள்ளைகளானோம். அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம். நாம் தேவ பிள்ளைகளானோம். அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. நாமினி நம்முடையவர்களல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். நாமினி நம்முடையவர்களல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானவர். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரு ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரு ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, ஆலயமே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவரின் பிரசன்னம் விரைந்திடுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவனின் பிரசன்னம் நிறைந்திடுதே. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவோம், நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமையில் சேர்ந்திடுவோம். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். மந்தை சேராடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. மந்தை சேராடுகள் போல சிதறி நாங்கள் திரிவது ஏனோ. ஊற்று தண்ணீரே
கர்த்தர் நல்லவர். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எங்க தலை மட்டும்தான் அடுத்து சத்தம் காணும். 2 கைகளையும் உயர்த்தி 2 கரங்களையும் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஆமென். சிலர் கடைக்கு போகும்போது பை எடுத்துட்டு போக மாட்டாங்களா? ஆனா நிறைய பேர் சபைக்கு வரும்போது கை எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்னா கை தட்டுனா கை தட்ட மாட்டாங்க, கையை உயர்த்தினா கையை உயர்த்த மாட்டாங்க. ஆண்டவர் நம்மளுக்கு 2 கரங்களை கொடுத்திருக்காரு அவரை துதிக்கிறதுக்கு. சரிங்களா? சரி, கர்த்தர் ஒரு வார்த்தையை கொண்டு பேசினார். அது ரொம்ப அற்புதமா இருந்தது எனக்கு. அது உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு விருப்பம். ஆண்டவர் பாதத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் அதுக்கான வார்த்தைகளையும் மேல்மேலும் கொடுத்தார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எத்தனை பேருக்குள்ள பயம், எத்தனை பேருக்குள்ள கலக்கம், என்ன நடக்கும்ன்ற நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. நான் எங்கெல்லாம் போறேன், என் கூட யார் வருவா, நான் தனியா இருக்கிறேன்னு எத்தனை பேர் கலங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் பயந்து போய் இருக்கிறீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு 2 கட்டளைகள் கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தை பார்க்கும்போது 2 கட்டளைகள். பலங்கொண்டு திடமனதா இரு, 1. அடுத்தது என்னன்னா, திகையாதே கலங்காதே. திகையாதே கலங்காதே. திகைத்து கலங்கி நிற்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்து என்ன செய்வோம், அடுத்து என்ன நடக்கும், எப்படி நடக்கும், என்னவா முடியுன்ற கலக்கம், தவிப்பு, திகைப்பு, பயம். இதெல்லாம் பயத்தோட காரணிகள். இந்த பயத்தோட காரணிகளுக்கு இடம் கொடுக்கும் போது நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆகும்னா குறைந்து போகும். விசுவாசம் குறையும் போது தேவனை தேடுவதில் மந்தமாகும். வேதம் வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பலவீனப்பட்டு போவோம். நம்ம ஆத்மா பலவீனப்படும் போது மாம்சம் ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணுமே நம்ம வாங்கின்னு போயிடும். பிசாசுக்கு சந்தோஷமாயிடும். உள்ள பூந்து அவன் கூடித்தனம் நடத்த ஆரம்பிச்சிடுவான். அவனுக்கு இடம் கொடுக்கணுமா இல்ல அவனை எதிர்த்து நிக்கணுமா? பலங்கொண்ட திடமனதா இரு. இதுல யோசுவாவோட காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, பாவம் யோசுவா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்களை அவர் வழி நடத்திட்டு வரணும். மோசே இறந்து போயாச்சு. மோசே இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த ஜனத்தை நான் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்குள்ள இவர்களை நடத்தி கொண்டு போ, இவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுப்ப, நீ கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னார். ஆனா அவர் ஆண்டவரே நான் போல இந்த காலேபை அனுப்புங்கன்னு அவர் சொல்லல, வாய் திறந்து ஒன்னும் சொல்லல. ஆனா ஆண்டவர் திரும்ப அவர்கிட்ட என்ன சொல்ற, பலம் கொண்டு திடமனதாயிருன்னு. அப்ப ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவரோட இருதயத்தின் உணர்வுகளை அறிந்தபடியால பலங்கொண்டு திடமனதா இரு அப்படின்னு. மோசே இல்ல, மோசேயும் ஆரோனும் இந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு இந்த இஸ்ரவேல் மக்கள் பண்ணதுனால பதறி போய் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவங்களால அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆரோனால அதை பார்க்கவே முடியல. மோசே பார்த்தாரு, ஆனா பிரவேசிக்க முடியல. அப்போ அவரோட நடந்து இந்த யோசுவாக்கு இது தெரியாதா? இந்த ஜனத்தை நான் வழி நடத்திட்டு போகணுமே, இது மந்த இருதயமாச்சு, இது முரட்டாட்டம் உள்ள ஜனமாச்சு, இது எதுக்குமே அடங்காதே அப்படின்னு பரிதவித்து பயந்து போகு. 1-2 பேர் இல்லை, ஒரு 10 பேரை டூருக்கு கூப்பிட்டு போகும்போது படுற பாடு இருக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தர் அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு போனோம்னா முடியவே முடியாது. இதுல 6 லட்சத்துக்கு மேல. என்னாகமும் எடுங்க, என்னாகமும் 26வது அதிகாரம்.
51வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள். இவர் எந்த வயதிற்கு மேற்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அதே 26வது அதிகாரத்துல 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள். இவங்களோட கண்ணுக்கு இவங்களோட தொகை தான் 6,01,730 பேர். இதுல லேவியர்கள் அடங்கல. ஏன்னா லேவியர்களுக்கு இவங்களுக்கு மத்தியில பங்கு கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் அவர்களுடைய பங்கு. அந்த லேவியர்கள்ல அவங்களை எண்ணும் போது 62வது வசனம். அவர்களில் யாரு? அவர்களில்னா லேவியர்களில். அவர்களில் 1 மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் 23,000 பேர். இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்காதபடியினால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை. இப்ப இந்த லேவியர்ல சின்ன ஆண் பிள்ளைகள் 1 மாதத்து ஆண் பிள்ளையில இருந்து முதிர் வயதுள்ள ஆண்கள் வர எண்ணப்பட்டது 23,000. பெண்களோ பெண் குழந்தைகளோ கணக்குல எடுக்கல. அப்ப எத்தனை பேரு? 6 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள். இதுல இவங்களெல்லாம் நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அது மட்டும் இல்ல, இவங்களோட ஆடு மாடு மந்த கூட்டம் எல்லாத்தையும் இழுத்துட்டு போகணும். அப்போ இவரோட நிலை எப்படி? எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில அவரு ஆண்டவரே நானா அப்படின்னு எதுவும் கேட்காம ஆனாலும் அமைதியா இருக்கும்போது ஆண்டவர் அவருடைய காரியங்களை உணர்ந்து அவர் என்ன சொன்னாரு? பலம் கொண்டு திடமனதாயிரு. அடுத்தது இந்த யோசுவா வழி நடந்து போகும்போது ஒவ்வொரு தேசத்தையும் தாண்டி போகணும். அங்க எப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க, யாரை விட்டு விலகி கடந்து போகணும், யார்கிட்ட சண்டை போட வேண்டியது ஆண்டவர் உத்தரவு கொடுக்கும் போது அவங்களை எதிர்த்து போகணும், எப்படி போறது, என்ன பண்றது, என்ன நடக்கும், எப்படி இருக்கும் ஒன்னும் தெரியாது. அப்போ இது அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வனாந்திரமான வாழ்க்கை. வனாந்திரம் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டம் நஷ்டம் பாடுகள் மத்தியில தான் வாழ்க்கை. எல்லா நாளும் சந்தோஷம், எல்லா நாளும் அப்படியே சமாதானம் இல்லை, பாடுகள் பிரச்சனைகள் மத்தியில. ஆனாலும் அவற்றிலும் இந்த பாடுகள் மத்தியிலும் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நம்மள ஆண்டவர் எவ்வளோ அழகா வழி நடத்திட்டு போறாரு. அதை உணர்ந்தவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நம்மளை பார்த்து 2 காரியங்கள். பலங்கொண்டு திடமனதா இரு. அடுத்தது திகையாதே கலங்காது. எப்படி பலம் கொண்டு திடமனதா இருக்கிறது? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இவர் கொடுத்த வாக்கு. பலம் கொண்டு திடமனதாயிரு, தோந்து போகாத, எதை பார்த்தும் நீ பயந்து நிக்காத. மோசே கூட நான் எப்படி இருந்தேனோ அது போல நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு. அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு, இந்த வாக்கை நம்ம உறுதியா பிடித்து கொண்டு இதை தியானித்து இதை நினைவில் வைத்து நாம் நடந்தோமானால் நம்மளுக்கு பலம் கிடைக்கும். சோர்ந்து போய் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நினைச்சா ஒண்ணுமே இல்லை. ஆனா என்னை விட்டு விலகாமல் என் ஆண்டவர் என் தேவாதி தேவன் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு நினைச்சோன்னா நமக்குள்ள நல்ல ஒரு என்ன தைரியம் வரும். நம்மளை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருப்பார், நம்ம முன்னேறி செல்லலாம். அடுத்தது அதே அதிகாரத்தில் 7வது வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியே எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக. நியாய பிரமாணத்தின்படி மாத்திரம் செய்ய கவனமாய். நியாய பிரமாணம் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இதன்படி நம்ம செய்ய மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவைகளானதால்
நம்மளுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சாத்தானுக்கு இருக்கிற காலம் குறுகிய காலம். அதனால யாரை வஞ்சிக்கலாம், யாரை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி திரிகிறான். அவன் வலை வீசி திரியும் போது அந்த வலையில அகப்பட்டோன்னா போச்சு. ஒரு சிறு மீனை போட்டு மொத்த குடும்பத்தையும் இழுப்பான். எச்சரிக்கை உள்ளவர்களா இருங்க. நம்ம வீட்டுல எல்லார்கிட்டையும் வேதாகமம் இருக்குதோ இல்லையோ, எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு இங்க வந்திருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களோட சொந்த வேதாகமத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்களோட வேதாகமத்தை எடுத்துட்டு வந்தவங்க எத்தனை பேர்? வாலிப பிள்ளைங்க கையில எத்தனை பேர்கிட்ட உங்களோட வேதாகமம் இருக்கு? இது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஆனா வாலிப பிள்ளைகள்கிட்ட மொபைல் இருக்கான்னு கேளுங்களேன், உடனே பாக்கெட்ல இருந்து எடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம எதுல பலம் கொண்டு இருக்கிறோம்? நம்ம என்ன பண்றோம்? நியாய பிரமாணத்தில் மாத்திரம்படி செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். அப்படி செய்ய கவனமாய் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா புத்திமான்களாய் நடக்கலாம். அதுக்கு அடுத்த வசனம் 8வது வசனத்தை பாருங்க. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது என்ன ஆகும்? உன்னுடைய வழி வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணும். அடுத்து புத்திமானாய் நடந்து கொள்வோம். பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா? இது வெறும் வார்த்தை இல்ல. நம்ம நியூஸ் படிக்கிறதுக்கு தவற மாட்டோம், டிவில நியூஸ் பார்க்கறதுக்கு தவற மாட்டோம், அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுக்கு நம்ம தவற மாட்டோம். ஆனா வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது ஏதோ ஒரு சடங்கு, ஏதோ ஒரு சம்பிரதாயம், நானும் வாசிக்கிறேன், எல்லாரும் வாசிக்கிறாங்க அதனால நானும் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மளோடு இடைப்படுவார், நம்மோடு பேசுவார். அப்போ அவர்கிட்ட பேசுறதுக்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு அவருடைய பாதத்துல காத்திருந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது ஆண்டவர் பல காரியங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், நம்மளோடு இடைப்படுவார். எப்படி மோசையோட தேவன் முகாமுகமாய் பேசினாரோ அது போல இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். அவர் சித்தம் அது. ஆனா அந்த சித்தத்துக்கு செவி கொடுக்கிறவங்க எத்தனை பேரு? இன்னைக்கு பிள்ளைங்க டியூஷன் போனாங்களா இல்லையா, ஹிந்தி கிளாஸ் போனாங்களா இல்லையா, மியூசிக் கிளாஸ் போனாங்களா இல்லையா, என்னென்ன தேவையோ வாழ்க்கைக்கு தேவையான பேசிக் காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்யறாங்களா இல்லையான்னு கவனித்து பாக்குறவங்க அவங்க பிள்ளைங்க வேதாகமத்தை எடுத்து வாசிச்சாங்களா, கவனித்தது உண்டா? கவனிக்கல அப்படின்னு சொன்னா இன்னையில இருந்து தயவு செஞ்சு பாருங்க, உங்களோட பிள்ளைகள் வேதம் வாசிக்கிறாங்களா இல்லையா? வேதம் வாசிக்கிறாங்கன்னா என்ன வாசிக்கிறாங்க தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்னு, காலையில எழுந்தோன்னா நீதிமொழிகள் 5 சங்கீதம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். எத்தனை பேர் இதுவரை இந்த வேதாகமத்தை வாசிச்சு முடிச்சிருப்பீங்க? வருஷத்துக்கு எத்தனை முறை வாசித்து முடிப்பீங்க? வருஷத்துல ஒரு முறையாவது நான் முழு வேதாகமத்தை வாசித்து முடிப்பேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? சபைக்கு வந்தா மட்டும்தான் நான் வேதாகமத்தை திறந்து பார்ப்பேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? பிரயோஜனம் இல்ல. வேளா வேலைக்கு ஆகாரம் சாப்பிடுறோம், உடல்நல நமக்கு சுகவீனம் வந்துச்சுன்னா உடனே டாக்டர்கிட்ட போறோம். அவர் சொல்வாரு, இந்த மாத்திரை நீ சாப்பாட்டுக்கு முன்னாடி 6 ஹவருக்கு முன்னாடி சாப்பிடணும், இதை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னு உடனே டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா நம்மளோட பரம வைத்தியர் சொன்னாரு, நீ வாசி, நீ தியானி, நான் உன்னோடு பேசுவேன், உன்னை வழி நடத்துவேன்னு சொல்றாரு. கேட்கறது இல்லையா? அதை கேட்க மாட்டோமே. 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணி டாக்டர் ஃபீஸ் கொடுத்து மருந்து மாத்திரைகள் 6 கணக்கில் வாங்கி கொண்டு வந்து வட்டு எல்லாம் செய்வோம். ஆனா ஒண்ணுமே இல்லை. நிறைய பேருக்கு இலவசமா கிடைக்கும், ஆனா எடுத்து வாசிக்கிறது கிடையாது. எப்போ சபைக்கு வருவோமோ அப்போ கையில தூக்கிட்டு வர்றது.
தயவு செய்து இன்றைய தினத்தில இருந்து இதுவரை வேதாகமத்தை உருப்படியா ஒழுங்கா வாசிக்கல அப்படின்னு சொன்னா இன்னையில இருந்து வாசிக்க முற்படுங்க. இதுவரை வாசிக்காதவங்க புதுசா இப்பதான் சபைக்கு வர விசுவாசிகளா இருந்தா புதிய ஏற்பாடுல கவனம் செலுத்துங்க. ரொம்ப நாளா நீங்க ஆண்டவரை தெரிந்து நீங்க பைபிளே தொடல அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடுலையும் புதிய ஏற்பாடுலையும் 5 அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிங்க. இது உணர்த்தப்பட்டதுனால ஆண்டவர் சொன்னதுனாலதான் உங்ககிட்ட இந்த காரியத்தை நான் சொன்னேன் கேட்டேன். வேதாகமம் இல்லை அப்படின்னு சொன்னா அதை வாசிக்கலன்னு சொன்னா அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்க மாட்டோம். எந்த காரியத்தை நம்ம அடிக்கடி பார்க்கிறோமோ அது நமக்குள்ள இறங்கும். எதை வாசிக்கிறோமோ எதை அடிக்கடி வாசிக்கிறோமோ அது நமக்குள்ள கிரிய செய்யும். அது கிரிய செய்யும் போது அதன்படி நடப்போம். ஆனா இப்போ என்ன, வேதாகமத்தை எடுக்கிறதில்ல, வாசிக்கிறதில்ல, அப்புறம் எதன்படி ஆண்டவரோட வார்த்தையின்படி நடப்போம். எப்படி அவர் சத்தத்துக்கு செவி சாய்ப்போம்? எங்க கீழ்ப்படிதல் வரும்? சங்கீதம் 1 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து வாசிக்கும் போது ஆர்வம் உள்ளவர்களாய் முழு மனதோடு அதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளத்தக்கவர்களாய் பிரியத்தோடு வாசிக்கணுமே தவிர ஏதோ கடுமைக்காக செய்யற அப்படின்னு அருகுற மனசோட இல்ல, முழு மனதோடு வாசிக்கணும். அடுத்தது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாள் என்னென்ன பாடுகள் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் உட்காந்து தியானிப்போம். யாராவது நம்மள ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவன் என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு இருப்போம். இதுதான் நமக்குள்ள கிளர்மை. அப்போ அதெல்லாம் வந்தா என்ன வரும்? கோபம், ஆக்ரோஷம், இதெல்லாம் வெளியே வரும். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆனா அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது இரவும் பகலும் அதை இது பண்ணும்போது அவர் நம்மோடு பேசுகிறவரா இருப்பார். அவர் நம்மளோடு பேசும்போது அவருக்கு பிரியமான காரியங்கள் நமக்குள்ள இறங்கும். அந்த பிரியமான காரியங்கள் படி நாமும் நடப்போம். அதனாலதான் இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்க சொல்றது. அடுத்தது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனம் வேண்டும். அடுத்து அதை நம்மளுடைய இருதயத்துல பத்திரப்படுத்தணும். இந்த பாத்திரம் வீட்டுல எல்லார் வீட்லயும் பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம பீரோல வைப்போமா? அது வெளியே இருந்தா உள்ள வைப்போம். சாதாரண சில்வர் பாத்திரமோ இல்ல அலுமினியம் பாத்திரமோ இருந்தா அதை தூக்கி பீரோல வச்சு பூட்டி வைப்போமா? இல்ல தங்கத்துல வைரத்துல இருக்கிற அந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் எடுத்து கொண்டு வந்து வெளியே வைப்போமா? வீட்டு வாசல்ல வைப்போமா? அது எங்க இருக்கும்? நல்லா அழகா ஃபுல்லா பேக் பண்ணி பத்திரமா எடுத்துக்கொண்டு போய் பீரோல வச்சு லாக்கர்ல வச்சு பூட்டி சாவி எடுத்து வச்சுப்போம். அப்போ இது பொன்னிலும் விலையேற பெற்றது. இந்த வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்துல நம்ம இடம் கொடுத்து அதை பத்திரப்படுத்தி வைக்கணுமா இல்லையா? அதை ஏற்றுக்கொண்டால் அதை பத்திரப்படுத்துவோம். அதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா பத்திரப்படுத்த முடியாது. ஏற்றுக்கொண்டு பத்திரப்படுத்த வேண்டும். அடுத்தது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. போதகத்தை மறவாதே, ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் வைத்தால் போதகத்தை என்ன பண்ண மாட்டோம்? மறக்க மாட்டோம்.
என் போதகத்தை மறவாதே. அடுத்தது என்னன்னா, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. இருதயத்துல கட்டளைகளை நம்ம காத்து கொண்டால் நம்மளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அவருடைய வார்த்தையாதான் இருக்கும். இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். நம்மளுடைய இருதயம் எதனால நிறைந்திருக்கும்? ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்களே நீங்க சுய பரீட்சை பண்ணுங்க. உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் உங்க இருதயத்துல கை வச்சு, என் இருதயத்துல என்ன இருக்கு கேட்டு பாருங்க. அடுத்தது நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வார்த்தைகளை கவனி. கவனி எப்படி கவனிக்கணும்? அப்படி சாதாரண மேற்பார்வை இல்லை, உன்னிப்பா அதுல என்ன இருக்கு கவனமாய். அடுத்து அந்த வசனங்களுக்கு செவி சாய்த்து கேட்கும் போது அது இருதயத்திற்குள் செல்லும். செவி சாய்க்கல அப்படின்னு சொன்னா செவிடங்காதுல ஊதுன சங்கு போலன்னுவாங்க. இன்னொரு வார்த்தை, ஒரு கடினமான வார்த்தை ஒண்ணு, செவட்டு விரியன் பாம்பு அப்படின்னு. நம்ம பாம்பை சேர்ந்தவங்க இல்லை, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறவர்கள். அவர் நம் மீது வைத்த அன்புக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டவர்கள் இல்லையா? உண்டா இல்லையா? அவர் நம்ம நேசிக்கிறார், நம்ம அவரை நேசிக்கிறோம் தானே. அப்ப எப்படி காட்ட முடியும்? அவருடைய கட்டளைகளை நம்ம மனதில் பத்திரப்படுத்திக் கொள்ளுகிறது மூலம். இது என்ன? உன் வசனங்களுக்கு வார்த்தைகளை கவனி, வசனங்களுக்கு செவியை சாய். அடுத்தது கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. இது படிக்கும்போது, இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு எப்பவும் ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வரும். நான் சின்ன வயசுல வாசிச்சது. ஒரு 7 விவசாயி, அவர்கிட்ட 2 மாடு இருந்தது. இந்த 2 மாடுகளை கொண்டு போய் ஏர் பூட்டி உழணும் அப்படின்னு சொன்னா இது 2ம் அடங்காது. அதனால இவர் என்ன பண்ணாரு, அதோட தீவனத்தை ஒரு இதுல கட்டி, அந்த புல்லு அதை எடுத்து ஒரு இதுல கட்டி, அதுக்கு முன்னாடி அந்த 2 மாட்டுக்கு முன்னாடி அது வாய் எட்டாத வண்ணம் ஒரு கொம்புல கட்டி அவர் வச்சுட்டு இது ஏறு ஓட்டும் போது இது என்ன பண்ணுச்சா, இந்த மாடு அந்த புல்ல பார்த்து இவர் என்ன சொன்னாரோ அதுபடி அதெல்லாம் அப்படியே சுத்தி சுத்தி வந்துச்சு. அந்த மாட்டோட கண்ணு முன்னாடி அது தீவனம் தொங்கவும், அதுவும் என்ன பண்ணுச்சா, அந்த விவசாயி என்னெல்லாம் செய்யணும்னு பண்ணாரோ அதெல்லாம் செஞ்சுதான். அது போல நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த வார்த்தைகளை நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக, நம்ம எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் சரி, அவருடைய வார்த்தை நமக்கு முன்பாக இருந்தால் எதை அடிக்கடி பார்க்கிறோமோ அது நமக்குள்ள போகும். இந்த கண்ணு நான் அடிக்கடி சொல்வேன், கேமரா எதை பார்க்குதோ அதை அப்படியே கேப்சர் பண்ணும். அப்ப அடிக்கடி அவருடைய வார்த்தைகளை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அது நமக்குள்ள போகும், நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நம்ம காத்துக்கொள்ள முடியும். நீதிமொழிகள் 7ஆவது அதிகாரம் 1-3 வசனம் வர. என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இது என்ன? வார்த்தையை காத்து கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து, கட்டளைகளையும் போதகத்தையும் கண்மணியை போல காத்துக்கள். இந்த கண்ணின் மணி, அதுல ஒரு தூசியில ஒரு துரும்பு விழுந்தா என்ன ஆகும்? போகிற வழியில கண்ணில் தூசிய துரும்ப விழுந்ததுன்னா என்ன பண்ணும்? உடனே கண்ணில் இருந்து தண்ணி வரும், அரிக்கும், உறுத்தும். அப்போ அவருடைய வார்த்தைகளை நம்ம காத்து கொள்வதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அந்த கண்ணின் மணியை நம்ம எப்படி எந்த தூசியும் எதுவும் படாத வண்ணம் வெளியே போகும்போது நம்மளுடைய கூலிங் கிளாஸ் ஏதாவது ஒன்று போட்டு கண்ணை எப்படி பாதுகாத்து கொள்வோமோ
அது போல இந்த வார்த்தைகளையும் நம்ம பத்திரப்படுத்தணும். அடுத்தது விரல்களில் கட்டி. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், எல்லாமே உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கணும்னு. அப்படின்னா அவ்வளோ தரோவா இருக்கணும். படித்து மனப்பாடம் பண்ணி எது கேட்டாலும் அதற்கான பதில சொல்ற அளவுக்கு அத்தனையும் நீங்க உங்களோட ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் அப்படின்னுவேன். விரல்களில் கட்டி மனப்பாடம், அந்த வார்த்தைகளை தியானித்து 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 அதை நமக்குள்ள பத்திரப்படுத்தி இது பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுடைய வாயிலிருந்து அதுதான் அறிக்கை பண்ணுவோம். அடுத்து உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இந்த இருதயம் ஒரு பலகை, அதுல என்ன எழுதுறோமோ, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும். ஓகே, அடுத்தது திகையாதே கலங்காதே. மறுபடியும் யோசுவா 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உன்னோடே இருக்கிறாருன்னா நீ போற இடத்துக்கு உன் கூட வராரு. அவர் உன்னோட வலது பக்கத்திலையும் உன்னோட இடது பக்கத்திலும் உனக்கு முன்னும் பின்னும் எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்து இருக்கிறார். அப்படியே எப்படின்னா ஒரு ஸ்குவாடு போச்சு அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் வராரு இல்ல மினிஸ்டர்ஸ் யாராவது வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க தனியா நடந்து போக மாட்டாங்க. நம்ம சாதாரணமா நடந்து போறதுக்கும் அந்த மினிஸ்டர்ஸ் வர்றதுக்கும் விஐபிஸ் வர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சாரை நடிச்சிட்டு வண்டி வரும், அவங்க பின்னாடியே நிறைய வண்டி வரும், நிறைய ஆட்கள் வேற வருவாங்க. போலீஸ் சேர்ந்து போலீஸ் துப்பாக்கியோட ஓடி வரும். ஆனா நம்ம போனோம்னா நம்மளை சுத்தி ஆண்டவர் மதில் போல நம்மளோட வருவார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். சரி, ஒரு ஸ்டோரி ஒண்ணு, ஸ்டோரி இல்ல, இது நடந்த காரியம். ஒரு பேப்பர்ல வாசிச்சேன். ஒரு காட்டு பகுதி, அந்த காட்டு பகுதியை கடந்து போகும்போது ஒரு சின்ன கிராமம் உண்டு. இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் வெளியே வரணும்னா இந்த காட்டு பகுதியை தாண்டி தான் வரணும். இந்த காட்டு பகுதிக்கும் இந்த கிராமத்துக்கும் அந்த வெளியே இருக்கிற அந்த ஊருக்கும் இடையில ஒரு ஆறு ஒண்ணு ஓடும். இந்த ஆற்றை கடந்துதான் இந்த மக்கள் போகணும் வரணும். இந்த ஆற்றை கடந்து அவங்க போய் வரும்போது பெண்களுக்கு அது பாதுகாப்பான இடம் இல்லை, சிறு பிள்ளைகளுக்கும் அது யாருக்குமே பாதுகாப்பான இடம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம், இருள் சூழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல திருடர்களும் கொலைக்காரர்களும் எல்லா தவறான காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் அங்க உண்டு. குடித்து வெறித்து போய் அங்க இருப்பாங்க. அப்ப அந்த கிராமத்துல ஒரு விசுவாச குடும்பம் ஒண்ணு உண்டு. அவங்க தேவனை உண்மையும் உத்தமத்தோடு தேடினவங்க. ஒரு சகோதரனும் சகோதரியும் அவங்களுடைய சிறு பெண் பிள்ளையும். இந்த பெண் குழந்தையை அந்த தகப்பனை என்ன பண்ணுவாரோ அந்த கிராமத்தில இருந்து அந்த ஊருக்கு கொண்டு போவார். திரும்ப சாயந்தரம் அவளை போய் அழைச்சிட்டு வருவார். இந்த பிள்ளை வளர்ந்து வாலிப பிள்ளையாச்சு. ஒரு கட்டத்துல அவரால் அந்த குழந்தையோட அவரோட பெண் குழந்தையோட போக முடியல. அப்ப அவர் என்ன சொன்னாரா, அவரோட மகளை கூப்பிட்டு, இத்தனை நாள் நான் உன் கூட வந்தேன், இப்போ என்னால உன் கூட வர முடியாத ஒரு சூழ்நிலை, நீ வளர்ந்துட்ட, நீ இந்த இடத்த தாண்டி போய் திரும்ப வரணும், ஆனா நீ தைரியமா போகணும். நீ போகும்போது நீ தனியா போகல, நம்ம ஏசப்பா உன்னோட வராரு, அவர் உனக்கு துணையா இருப்பாரு. நீ இந்த ஆற்றை கடந்து போகும்போது, தேவனே நீர் என்னோடு வருகிறபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லு. இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம், ஆண்டவரே நீர் என்னை பத்திரமா இந்த இடத்துல சேர்த்ததற்கு நன்றின்னு சொல்லு. மறுபடியும் இந்த ஊர்ல இருந்து நான் சாயந்தரம் திரும்பி வரும்போது, ஆண்டவரே நீர் என்னோடு வருகிறபடியால் உமக்கு நன்றி,
எனக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லு. இதை தாண்டி இந்த சைடு வந்த பிறகு நீர் என்னை காத்து கொண்டதுக்காக நன்றின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பினார். இந்த பெண் பிள்ளையும் அவ வந்தா. வரும்போது என்ன பண்ணாலும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் என்னோடு வந்தபடியால் வருகிறபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி ஆட்டை கடந்து வந்தா. என்னை வழி நடத்தினபடியால் எனக்கு பாதுகாப்பு கட்டளையிட்டபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி அவளோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்தா. அந்த இடம் பயங்கரமான ஒரு சூழல், இருட்டு. இவளுக்கு அப்பா அவ கூட துணைக்கு வரல, இவ தனியா வரா. இவளுக்கு அடுத்து ஒரு சில பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், அவங்க சிரிச்சு பேசிட்டே வந்தாங்க. ஆனா இவ தனியா வரவும் இவ என்ன பண்ண, ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நீர் எனக்கு பாதுகாப்பை கட்டளையிடும், எனக்கு பயமா இருக்கா ஆண்டவரே, இந்த இடத்த நான் தாண்டி போகணும், எந்த தீங்கும் என்னை அணுகக்கூடாது, என்ன காத்துக்கொள்ளுங்க ஏசுப்பா அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்ணாளா, அதை தாண்டி அந்த பக்கம் வந்து இவ பாதுகாப்பா வந்து சேர்ந்துட்டா. ஆனால் வந்து சிறிது நேரத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, இவளுக்கு பின்னாடி வந்த வாலிப பிள்ளைகள்ல ஒரு பொண்ணு மரித்து போனான். அவளை கொலை பண்ணியாச்சு. கொலை பண்ணதை அங்க இருந்தவன். இது போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பிடிக்கும் போது அப்போ அவன் சொன்னானா, நான் முதல்ல வந்த பொண்ணை தான் பிடிக்கணும்னு இருந்தேன், அவ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தா, அவளைதான் நான் பார்த்தேன். ஆனா அவளுக்கு பின்னாடி நல்ல வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க அப்பா பளிச்சுன்னு வந்தாரு. என்னால அவரை பார்க்கவே முடியல, எனக்கு அவரை பார்க்கவே பயமா இருந்தது அப்படின்னு சொன்னானா. இவ தான் முன்னாடி வந்தவ. இவளோட தகப்பனார் உடல் நல குறைவினால வீட்டுல இருக்காரு. அப்ப அவளோட வந்தது யாரு? பார்த்த உடனே பயம் எங்கிருந்து வந்துச்சு? அடிச்சு போடலாம்ல, முடியல, பயம்தான். ஏன், நம்மளோட தேவன் வரும்போது நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள், நமக்கு தவறான காரியங்களை நினைக்கிறவர்கள் அப்படி பயந்து போவார்கள். அவர்களால ஒன்றும் செய்ய முடியாது. யோசுவா 8ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 7வது அதிகாரத்துல இருக்கு. இந்த 7வது அதிகாரத்துல 1 வசனம் பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சாபத்தீடான காரியங்கள் ஆண்டவர் தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம அதுக்குள்ள ஆண்டவருக்கு துரோகம் பண்ணது நிமித்தம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கோபத்தை அவங்க சம்பாதித்து கொண்டார்கள். 7வது அதிகாரம் 1 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இப்போ ஒரு இடத்துல யோசுவா போறாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை அந்த இடத்த தன் கைவசப்படுத்துறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஜனத்துல ஒரு சிலரை அனுப்பி அந்த இடத்த வேவு பார்ப்பாங்க. எப்படி இருக்கு அந்த ஜனம், எப்படி அங்க இருக்கிற நிலம், எப்படி பயிர் வகைகள், எப்படி எல்லாம் ஃபுல்லா பார்க்கணும். அப்போ அது போல அவரும் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, இந்த மக்களை அவரோட சிலரை அனுப்பி விட்டு பார்க்க சொல்லும் போது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, 3000 இல்லைன்னா 4000 பேர். 2வது வசனத்துல இருந்து பாருங்க. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேன் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயி வேவு பார்த்து யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை,
அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். வெவு பார்க்க போனவங்க என்ன சொன்னாங்க, அங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2000-3000 பேர் போனா போதும், எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போவேனா, அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் ஈஸியா முறியடிக்கலாம் அப்படின்னு. ஆனா நடந்தது என்ன, தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு துரோகம் பண்ணதுனால, அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணதுனால, ஆண்டவர் அவர்கள் மேல் கோபம் மூண்டதுனால இந்த 3000 பேர் அவங்க போய் என்னன்னா அதுல 36 பேர், அதுக்கு அடுத்த வசனங்கள்ல இருக்கும், 36 பேரை வெட்டி போட்டாங்க, இவங்க முறிந்து ஓடி வந்தாங்க. அப்போ இதை பார்த்த உடனே யோசுவா என்ன பண்ணாரு, சட்டையை கிழிச்சிட்டு அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் விழுந்து கிடந்து அழுதார. அப்போ ஆண்டவர் அவருக்கு சொன்னது 12வது வசனம் பாருங்க. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். அப்போ சாபத்தீடான காரியம் நம்ம கிட்ட இருந்தால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். சாபத்தீடான காரியம் இப்போ நம்மளையும் அறியாம நமக்கு வீட்டுக்குள்ள இந்த விக்கிரகம் ஏதோ ஒரு வழியில வரும். ஒரு இது என்னுடைய சாட்சி நான் சொல்லுவேன். நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கும் போது என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்கிட்ட டியூஷனுக்கு வீட்டுக்கு வருவா, ரொம்ப க்ளோஸா இருப்பா. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவலோட அவங்க படையல் போடுறதுக்காக செஞ்சது. அவன் என்ன சொன்னான்னா, நாங்க செய்யறதுல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்து வச்சு நாங்க படையல் போடுவோம், எல்லாத்தையும் போட மாட்டோம், அதனால நான் படையல் போடாததுல உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு. நானும் சரி படையல் போடாதது தானே அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுதான் எனக்கு உடம்பு ஒத்துக்கல, ஷுரும் வாமிட் வர ஆரம்பிச்சது, வயிறு அப்செட் ஆச்சு, தாங்க முடியல. என்ன ஏதுன்னு விசாரிச்சு அம்மாவும் சொன்னாங்க, அவ வீட்டுல இருந்து வந்ததை நீ சாப்பிட்டதியா, ஏன் சாப்பிட்ட, உனக்கு தேவை, அது படைக்கலையே, படைக்கல, ஆனா அவ வணங்கின பிறகு எடுத்துட்டு வந்தா. அப்ப சாபத்தீடானது ஃபுல்லா எல்லாமே அங்க இருக்கிறது அத்தனையும். அதே போல இன்னைக்கு பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க படைக்கல அப்படின்னு கொடுப்பாங்க. நம்ம திருமணத்துக்கு எதுக்காவது போயிட்டு வந்தோம்னா அந்த மஞ்சப்பாயை கொடுப்பாங்க, அந்த மஞ்சப்பாயில விக்கிரகம் உட்காந்துருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சு அந்த பைதானே அப்படின்னு சொல்லி உள்ள நுழையும். இந்த சாபத்தீடான காரியத்துக்கு இடம் கொடுத்தோமானால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். அதனால ரொம்ப உன்னிப்பா வரும்போது இதுல எங்க இருக்கு வாங்கி டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துருங்க. இல்லாத வேற யாருக்காவது கொடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். தேவனோட பிள்ளைகளுக்கு வேண்டாம், வேற யாராவது கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வர வேண்டியதுதான். இந்த சாபத்தீடான காரியங்களுக்கு நம்மளை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். நம்ம திடீர்னற்று போய் பலமிழந்தவர்களாய் காணப்படுற காரியம், நம்மளுக்கு முன்னாடி பிரச்சனைகள் பாடுகள் இருக்கும்போது, இந்த கோலியாத்தை பத்தி சொல்வேன். கோலியாத் எதிர்த்து நிற்கும் போது அவனை பார்த்து இந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா சைஸ்ல சின்னவரா இருந்த தாவீது மட்டும் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா எதிர்த்து போனாரு. அவர் எதிர்த்து போகும்போது சவுளுடைய வஸ்திரம் போருக்கு போற அந்த வஸ்திரங்களை போடும்போது இதை போட்டுக்கொண்டு நடக்க முடியாது, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவன் கல் அதை எடுத்து அதுக்குள்ள என்ன பண்ண கல்லை வச்சு சுருட்டி அடிச்சான். ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி தாவீது சொன்ன ஒரு காரியம், நீ நிந்தித்த தூஷித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில நான் வருகிறேன் அப்படின்னு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போய் சொங்கி ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருப்போமா? அப்ப வசனமும் வார்த்தைகள் எதுக்கு? வாக்கு தத்துவம் எதுக்கு? இதுல இருக்கிற வார்த்தைகள் எதுக்கு? கவன் கல்ல போல எடுத்து நம்ம அடிக்க வேண்டாமா? இந்த வார்த்தைகளை எடுத்து உபயோகிக்கும் போது சத்துரு திசைக்கட்டு ஓடி போவான், தலை தெரிச்சு ஓடி போவான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த வாக்கு தத்தங்களை வச்சுட்டு அப்படி என்னால முடியல ஆண்டவரே, முடியும்.
முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போனா பிசாசு உள்ள வருவான். இடம் கொடுக்காதீங்க. அப்போ இதுல இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ராஜாவாகிய யோசபாத் இவருக்கு எதிராகவும் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராகவும் 3 விதமான கோத்திரம், அதிகப்படியான கூட்டத்தோட ஒரு கோத்திரமே ஜாஸ்தி இருக்கும். இதுல 3 யாரெல்லாம்னா மோவாப், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க எல்லாமே இவங்களுக்கு எதிராக வந்தாச்சு. அப்போ இந்த யோசபாத் என்ன பண்ணாரா, பயந்து ஓடி போல. அவர் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு தேவனோட சன்னிதானத்துல வந்து நின்று ஆண்டவரை தேட ஆரம்பிச்சார். ஒருமுகப்படுத்தி எல்லாம் ஒருமனப்பட்ட ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் அங்க இருந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமா பேசினாரு. 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தன்யாவின் குமாரனாக ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதில்ல, என்னுடையதல்ல, தேவனுடையது. உங்களுக்கு விரோதமா சத்துரு படையெடுத்து வரட்டும். 1 2 இல்ல 1000 பேர், எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். அடுத்தது 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7 8வது வசனம். இது என்னன்னா, எசேக்கியா ராஜாவோட காலத்துல அந்த அசிரியாவோட ராஜா சனகெரிப் அவன் என்ன பண்ணா, யுத்தத்துக்கு வந்தான். அவன் யுத்தத்துக்கு வரும்போது எசேக்கியா ஜனத்துக்கிட்ட சொன்னது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். ஆசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு நானும் ஆண்டவர் எனக்கு சொன்னதின் நிமித்தம் உங்ககிட்ட சொல்றேன், நம்ம கூட இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். மாம்ச புயத்தை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். உங்க முன்னாடி இருக்கிற உங்களோட எதிராளிகளை கண்டு நீங்க பயப்பட வேண்டாம். சத்துருவை பார்த்து பயப்பட வேண்டாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. நம்மை விட்டு விலகாத கர்த்தர் தானே. நம்மை எப்போதும் கைவிடாத தேவன் தானே. உங்களையும் என்னையும் சுமந்து கொண்டு வந்த தகப்பன் தானே. உங்களையும் என்னையும் தோளில் மேட்டு தூக்கி செலுத்தவர் தானே. ஏந்தி நடத்துகிறார். நம்மோடு கையை பிடித்து வருகிறார். அப்பா பொண்ணு இல்ல அம்மா பொண்ணு வெளியே போனா எப்படி போவாங்க? இல்ல பிள்ளைங்களோட நம்ம போனோம் அப்படின்னா அந்த கையை பிடிச்சுப்போம், அரவணைச்சுப்போ. செய்வோமா இல்லையா? எங்க அம்மா என் கையை பிடிச்சிப்பாங்க, என் எப்படி போட்டுப்பாங்க. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அப்படிதான் நம்ம கூட வரார். நம்ம கூட வரும்போது நம்ம கையை பிடிச்சு நம்ம தோள் மேல கையை போட்டு நம்மளை அரவணைச்சு கொண்டு வரார். அவருடைய அன்பு புரியலையா? அவரை பலன் கொண்டு திடமனதாயிரு, வேதத்தை வாசி, தியானி, உன்னை பலப்படுத்துன்னு சொல்றாரு. ரெண்டு கட்டளைகள் பார்த்தோம். பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அடுத்த வாக்கு தத்தம் ஒன்று அதே வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், கொட்டாவி விடாத.
ஆதியாகமம் 21 அதிகாரம் 22 வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அடுத்து உபாகமம் 20 அதிகாரம் 1 வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எகிப்து தேசம் காலவாய், இருப்பு காலவாய், அயன் ஃபர்னஸ். அது கொடுமை நிறைந்த இடம். ஆண்டவர் இந்த தேசத்துல இந்த ஜாதி ஜனத்துக்கு மத்தியில நம்மளை வேர் பிரித்து தெரிந்து கொண்டார். அவர் நம்மளை முன்குறித்து அவருக்குன்னு நம்மளை சேர்த்து கொண்டதுனால நம்மளை விட்டு நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம பயந்து கலகம் வேண்டாம். இவர்கள்ல இருந்து நம்மளை வேர் பிரித்து தனியா கொண்டு வந்து நம்மளை அப்படியே கைவிட்டு ஓடி போல ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார். அதனால இவர்கள் மத்தியில இருந்து நம்மளை பிரித்தெடுத்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சொன்னவர் வாக்கு மாறாதவர், எவ்வளவேனும் பொய்யுரையாதவர். எங்கெல்லாம் வராரு? அதே யோசுவா 1:9. நீ போகும் இடமெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் 139. நீ போகும் இடமெல்லாம் 139 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வர, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அவருக்கு மறைவான இடம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் உயர இருக்கிறார், நமக்கு இடத்தாழ்விலே இருக்கிறோம். அடுத்த வசனம் பாருங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அடுத்த வசனம். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இதுல என்ன? எங்கேயும் அவரை விட்டு ஓடி ஒழிய முடியாது. நீ போகும் இடம் எதுவாயிருந்தாலும் இது வெகு தூரம் போக வேண்டிய பயணம். தனித்து போகல, தேவன் நமக்கு துணையா வராரு. எப்படி வராரு? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என் கூடவே இரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டு நம்ம எங்கேயாவது ஓடி போயிடுவோம். அவருக்கு பிரியமானதை செய்யும் போது அவர் நம்ம கூட இருப்பார். அவருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது அவர் நம்ம கூட வரமாட்டார். ஆனா நம்ம அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுக்கு அவரை விட்டு இங்கே இருங்கன்ட்டு ஓடிடுவோம். அவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொன்னா சந்தேகப்படுறது. மத்தேயு 14 அதிகாரம் 25 - 31வது வசனம் வர,
இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இப்போ இரவின் 4ஆம் ஜாமத்துல ஆண்டவர் கடல் மேல நடந்து வர்றாரு. படகுல இருக்கிற சீஷர்கள் எல்லாம் இதை பார்த்த உடனே, இவரை பார்த்த உடனே, மனுஷன் நடந்து வர முடியுமா, ஐயோ ஏதோ பேய் வருது அப்படின்னு பயந்து அலறும் போது ஆண்டவர் என்ன சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு. அப்போ பேதுரு, இவர் நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், இவர் என்ன பண்றார், நீரே ஆனால் நானும் இந்த ஜலத்தின் மேல நடக்கணும் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், வா வா அப்படின்னு. உடனே இவரும் படகை விட்டு இறங்கினாரு. படகு விட்டு இறங்கி தண்ணி மேல நடக்கும் போது என்ன பண்ணாருன்னா, ஆண்டவரை பார்க்கல, தண்ணி மேல நடக்கணும்னு தைரியம் அப்படி எப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே அலை அடிக்கிறது, காற்று பலமா வீசுறத பார்த்த உடனே பயம் வந்துடுச்சு. பயம் வரவும் என்ன ஆச்சு, அமிழ்ந்து போனாரு. உடனே ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரு, கையை நீட்டி பிடித்த, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் பயப்பட்டாய் கேட்கல, ஏன் சந்தேகப்பட்டாய். இந்த சந்தேகத்தின் நிமித்தம் அவனுக்குள்ள பயம் வந்தது. ஏன் கடல் மேல நடக்கிறது நானா அப்படின்னு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அப்படிதான் இந்த கடல் மேல நடக்கிற மாதிரி தான் கூப்பிட்டு வர்றார். பாடு பிரச்சனைகள் இருக்கு, புயல் மத்தியில தான் நம்மளோட வாழ்க்கை. அந்த படகை விட்டு நடக்கும் போது அவர் நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம அந்த தண்ணி மேல நடந்தோம்னா அமிழ்ந்து போக மாட்டோம். ஐயோ அப்படின்னா முடிஞ்சிச்சு, உள்ள போக வேண்டியதுதான். அதனால அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டான். அற்ப விசுவாசியாய் இல்லாமல் விசுவாசிக்கிறவர்களாய் இருப்போமானால், விசுவாசிகளாய் இருப்போமானால் அவருடைய வார்த்தை உறுதியாய் விசுவாசம் அப்படின்னு சொன்னா அவருடைய வார்த்தையை நம்ம உறுதியா பிடித்து கொள்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சரி, என் தேவன் சொன்னா அவர் செய்வார். அந்த உறுதி வேணும். அதுல இருந்து அப்படி இப்படி இந்த காத்து வீசும் போது பேப்பர்லாம் அசையும் பாருங்க, அந்த மாதிரி இல்ல, இரும்பு இருக்கும் தெரியுமா, இரும்பு இப்படி வச்சு இடத்துல அப்படியே இருக்கும், அத மாதிரி இருக்கணும். என் தேவன் செய்வார், முடிஞ்சது. இல்லைன்னா அற்ப விசுவாசிகளா இருப்போம், சந்தேகம் வரும், சந்தேகத்தின் நிமித்தம் பயம் வரும், பயம் வந்து திகைப்பு கலக்கம் எல்லாம் அடுத்தடுத்து வந்து உட்கார்ந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நமக்கு முன்னாடி வராரு, நமக்கு பின்னாடி பாதுகாப்பா வராரு, நம்மளுடைய வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருக்கிறாரு. அவருடைய கிருபை நம்மளை சுத்தி சூழ்ந்து இருக்கு. அவரு நம்ம கூட வரும்போது நம்மளோட பேசிக்கிட்டே வருவார், நம்மளோட பேசிக்கிட்டே வருவார். எப்படின்னா, தகப்பன் தன் பிள்ளைகிட்ட பேசுறது போல, ஒரு நேசர் தன்னுடைய மனவாட்டி கிட்ட பேசுறது போல பேசிட்டு வருவார். ஒரு நண்பன் எப்படி தன்னுடைய அடுத்த நண்பன் கிட்ட பேசி வருவானோ அது போல பேசிட்டு வருவார். பேசும்போது செவி சாய்த்து கேட்கிறவர்களா இருந்தோமானால் உருப்பிடுவோம். செவி சாய்த்து கேட்கணும், அரையும் குறையுமா கேட்காம அப்படின்னு இல்லாம முழு மனதோட முழுசா எல்லாத்தையும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த பக்கம் போனா ஆபத்து, அதுல போகாத, இப்படி போ, அந்த சைடு போகாத. ஒரு முறை நானும் என் கணவரும் வெளியே போயிட்டு வரும்போது
ஆண்டவர் என் கணவரோட பேசினாராம். இந்த பாதை வழியா போகாத, இது வேண்டாம், இந்த வழியை விட்டு அடுத்த வழியா போ அப்படின்னு. இவரு அது சரியா கவனிக்கல, அந்த பாதை வழியா போயிட்டார். அந்த பாதை வழியா போனா ஃபுல் டிராஃபிக், முன்னாடி எக்கச்சக்க வண்டி. இதை கடந்து நாங்கள் போகணும்னா எப்படி 3-4 மணி நேரம் ஆகும். இவர் போன உடனே வண்டியை நிறுத்தி தலையில் ஒரு தட்டு தட்டினார். என்ன அப்படின்னு, என்ன அவர் தலையில் அவரே தட்டிக்கிட்டார். என்ன அப்படின்னு, இல்லை வர அப்படின்ட்டு வண்டியை திருப்பினார். ஏன் திருப்புறீங்க அப்படின்னு, ஏன்னா ஆண்டவர் இந்த வழியை போகாத, இப்படி திரும்புன்னு சொன்னார், நான் கவனிக்கல, அப்படி வந்தேன், முன்ன இவ்வளோ டிராஃபிக் இருக்கு அப்படின்னு. நாங்கள் ஆண்டவர் சொன்ன அவருக்கு உணர்த்தின அந்த வழியை அவர் எடுத்தா நாங்கள் அடுத்து 10வது நிமிஷத்தில் நாங்கள் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல நாங்கள் போயிருந்தோம். அப்போ நம்ம போகிற காரியம் வர காரியம் ஒவ்வொரு இதுலேயும் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறவராக இருப்பார். ஆனால் என்னன்னா நம்ம காது கொடுத்து கேட்கறது இல்லை, காது கொடுத்து கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்னன்னா, பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. வாக்குத்தத்தம் ஒன்று கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தைகளை நம்ம வாசித்து தியானித்து இருப்போமானால் நம்ம பலம் பெறுவோம். நம்ம உடம்பு முடியல, சுகமீனத்தில், பலவீனத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து பார்க்குறவங்க சொந்தம் பந்தம்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வேலைக்கு சாப்பிடணும்ப்பா, நல்லா சாப்பிடணும்ப்பா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா அப்படின்னு. இப்போ நானும் அதை தான் சொல்கிறேன். வேலைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க, தியானிங்க. கண்ட இடத்துல இல்லை, ஆன் தி கோ. மொபைலில் வாசிப்பேன், வேணவே வேணாம். வீட்டில் உங்களோட இடத்துல, உங்களோட அறையில் உங்களோட வேதாகமத்தை எடுத்து வாசித்து தியானிக்கிறத பாருங்க, ஜெபிங்க. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கிறவர்களாக இருந்தோமானால் நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தாரையும் நம்ம காத்துக்கலாம். இன்னைக்கு ஜெபிக்கும் போது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பத்தாருக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க. முக்கிய விஷயம், திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களுக்காக ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது உங்களை சுற்றிலும் வேலி அடித்துக்கொண்டு உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபம் பண்ணி உங்களை சுற்றி வேலி அடித்துக்கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்குமாறு ஆண்டவர் சொன்னது நிமித்தம் சொல்லிட்டேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.